சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். பஜாஜ் நிறுவனம் சேத்தக் 2901 அப்படிங்கிற புதிய வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை அவங்க அஃபோர்டபுள் வேரியண்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த 2901 வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெக் பேக் மற்றும் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ரெண்டு வேரியண்ட்ஸ் இருக்குது. இந்த டெக் பேக் வேரியண்ட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக் பேக் வேரியண்ட்டில் லிமிடெட் ஆப் கனெக்டிவிட்டி, ஈகோ மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், ரிவர்ஸ் மோட், ஹில் ஹோல்டு இந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கும். ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டை விட இந்த டெக் பேக் வேரியண்ட்டுடைய விலை 3000 ரூபாய் அதிகமாக இருக்கும். மற்ற எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே சேமாக தான் இருக்கும். என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த 2901 அப்படிங்கிற வேரியண்ட் வாகனங்களுடைய ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா, சர்டிஃபைட் ரேஞ்ச் 123 கிலோமீட்டர், அதிக வேகம் மணிக்கு 63 கிலோமீட்டர். இவங்க கொடுக்குற ஆஃப் போர்ட் சார்ஜர் மூலமாக இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கை முழுமையாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 6 மணி நேரங்கள் ஆகுது. இந்த வாகனங்களுடைய பாடியை மெட்டல் பாடியாக கொடுத்துருக்குறாங்க. 5 விதமான வண்ணங்களில் இந்த வாகனங்கள் கிடைக்கிது. முன்புறமும் பின்புறமும் ட்ரம் பிரேக் பொறுத்திருக்கிறாங்க. இந்த வாகனம் மற்றும் இந்த வாகனத்தில் இருக்கிற பேட்டரி பேக்குக்கு உத்திரவாதம் பார்த்தோம் அப்படின்னா 3 வருடங்கள் அல்லது 50,000 கிலோமீட்டர் உத்திரவாதம் கொடுக்குறாங்க. இந்த வாகனத்துடைய எக்ஸோரம் விலை பார்த்தோம் அப்படின்னா 96,000 ரூபாய். பஜாஜ் சேத்தக் வாகனம் நமக்கு தெரியும், ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டரில் முக்கியமான ஒரு வாகனமாக இருக்குது. அதே மாதிரி மெட்டாலிக் பேனல் இருக்குது. சீட்டோட டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்கக்கூடிய மின்சார ஸ்கூட்டர் அப்படின்னே சொல்ல முடியும். அதுவும் அஃபோர்டபுள் வேரியண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் அப்படிங்கிற மிகப்பெரிய பிராண்ட்லேருந்து இந்த வாகனத்தை லான்ச் பண்ணுறதுனால ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யுது. அதை சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா பஜாஜ் நிறுவனம் அதிகமான மின்சார வாகனங்களை விற்பனை பண்ண முடியும் இந்தியாவில். இந்த வாகனத்தில் உங்களுக்கு எந்த அம்சம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுங்க. அதே மாதிரி இந்த வாகனம் சம்பந்தமாக இன்னும் சில தகவல்கள்லாம் நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறேன். புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.